எம்மா 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 என்னடி எம்மா எம்மா எம்மான்னு ஏலம் போட்டுக்கிட்டு உள்ள தானே இருக்கேன் சமயக்கட்டுல என்னன்னு சொன்னா ஆவாதா கூப்பிடணுமா ஆதா கேட்காம இருக்குது அம்மா அம்மா அம்மா. எம்மா டிவி ஓட மாட்டேங்குதுமா, இன்னும் காசு கட்டலையா கேபிளுக்கு? அட நீ வேறடி, உங்க அப்பா சம்பாதிச்சு அப்படி கட்டி கட்டா குடுக்குறாரு, கேட்கறவங்க எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து பிச்சு பிச்சு குடுக்குறதுக்கு. உங்க அப்பா குடுக்குற 5 வச்சு நான் என்னத்தை தான் பண்ண முடியும்? காய வாங்கவா, வீட்டு செலவு பார்க்கவா, இல்ல உன் படிப்புக்கு ஏதாவது பார்க்கவா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் இல்ல 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 இல்லனவே இந்த வீட்டுல இருக்குன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்திருக்கு? எப்ப பாரு இல்ல இல்ல இல்ல, இப்படி இல்ல இல்லன்னே சொல்லிட்டு இருக்காது, அப்புறம் மொத்தமா இல்லாமே போயிடும். ஆமாடி, கட்டி கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றேன் பாரு, அந்த மாதிரியே பேசாத நீ. இந்த 500 ரூபாய் காசு நோட்ஸ் வாங்கணும்னு கேட்டேன்னு தானே கொடுத்தேன். அதுவும் அந்த 500 ரூபாயை நான் எங்கெங்கெல்லாம் புரட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தேன். உங்க அப்பனுக்கு தெரியாம அரிசி ஜாடியில வச்சு, அதுக்கப்புறம் உப்பு ஜாடிகளை வச்சு, கடுகு டப்பால வச்சுன்னு அங்கங்க 10 20 வச்சு வச்சு உனக்கு எடுத்து கொடுத்தேன். நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஏம்மா நீ வேலைக்கு தானே போற, அப்புறம் என்ன? ஆமாண்டி, உங்க அப்பா ஊரு மொத்தம் கடனை வாங்கி குடிச்சுக்கிட்டுறாரு. அவங்க உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி காசு தர்றது? நான் போன வாரம் வேலைக்கு போய் இந்த 1800 ரூபாய் தந்தாங்க. 1800ல 1200 மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க. மீதி இருக்க காசை வச்சு இந்த வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட்டேன். அம்முட்டு தான் காசு கரைஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கறி எடுத்து கொடுக்கணும், இதுல பள்ளிக்கூடத்துக்கு இந்த காலேஜுக்கு தேவையானதுக்கு வாங்கணும் வைக்கணும், எல்லாம் செய்யறதுன்னா அப்புறம் எப்படி செய்யறது? உங்க அப்பாவுக்கு என்ன சவுண்ட் சர்வீஸ் எப்பயுமே இருக்குது? எப்பயாவது இருக்கதான் அத்தி புத்த அப்பள தான் வேலை இருக்குது. அந்த மனுஷங்கிட்டே நான் தலையால அடிச்சுக்கிறேன். இந்த வேலையவே பார்த்துக்கிட்டு இருக்காம கிடைக்கிற வேலையும் செய்யாம நான் இதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. சீசன் டைம்ல தான் வேலை இருக்கு, மற்ற நேரத்துல வீட்டுல தான் உட்காந்துக்கிட்டு கிடக்குறாரு. அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி குடிச்சுட்டு அவங்க வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன பண்ண சொல்றேன்? ஐயோ, டிவிக்கு தான் இந்த கேபிள் போடுன்னு சொன்னேன், அதுக்கு நீ எத்தனை பேச்சு பேசுற பாரு. இது இருந்தா பண்ண மாட்டேமாடி. ஒரு 200 ரூபாய் இல்லையாமா? ஆமாடி, 200 வச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி உன்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறேன்? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல இல்ல 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 இல்ல, எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு தாமா. ஐயோ, இங்க பாரு குடிச்சிட்டு வரத பாத்தியா? வீட்ல ஒரு பாத்திரம் மண்டாயின்னு வைக்கிறது இல்ல. என்னடா பண்ணி தொலைறது இந்த ஆளை? எட்டி உதைச்சு தள்ளிக்கிட்டு வரத பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏலே உனக்கு என்ன மண்டையில அறிவு இருக்குதா இல்லையா? அப்படிதான் வருவேன். கப்பு ஜுப்புன்னு கிடக்கண்ணா பாத்திரத்தை வாங்க முழுக்க எப்படி பரப்பி வச்சிருந்தா உன்னைய அதை உள்ள வைக்க முடியாத? ஐயோ, அதெல்லாம் மேல கிடந்த பாத்திரியை என்ன பிசுகா கிடக்குன்னு எடுத்து நல்லா புளிய போட்டு வதக்கி வச்சிருக்கேன். எட்டி உதைச்சிருந்தா அதெல்லாம் போச்சு. இப்ப மறுபடியும் அதை வதக்கிக்கிட்டு கிடக்கணும். காலு கிட்ட வச்சினா அப்படித்தான், எடுத்து விளக்குனா உள்ள வைக்க வேண்டியதானே? என்ன வெயில் அடிக்குது? வெளியில நல்லா வெயில் அடிக்குதுன்னு பார்த்தேன். 6 மணி நேரத்துல என்னடி வெயிலு? உள்ளட்டடி. ஐயோ ஆண்டவனே, நான் பாரு வாங்கிட்டு வந்திருக்க வரத்தை. என்ன சத்தமா கிடந்துச்சு? ஒன்னும் இல்லைங்கப்பா. ஐயோ, வீட்ல இருக்கிற பிள்ளைக்கு இந்த கேபிளுக்கு ஒரு காசு கட்டியிருந்தா அந்த கேபிள் போட்டு விடலாம். உனக்கு குடிக்கிறதுக்கு தான் எங்க இருந்து காசு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. மத்ததுக்கெல்லாம் உனக்கு காசு இல்லாம போயிடும். இந்த குடிக்கிறதுக்கு மட்டும் எங்கிட்டு இருந்தாவது வந்துருது. ஏய், குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தானே வச்சுக்க, அப்பி போடுவேன் பாத்துக்க. நான் என்னடி குடிக்கிறேன்ற? என்னோட சின்ன பழுவ என்னம்மா குடிக்கிறானுங்க தெரியுமா? சின்ன பையன் குடிக்கிறானுங்களா? இந்த சரசாமாவே, இந்த 8 சிம்ரனக்கா புள்ள பையன், அப்புறம் அந்த கடைக்காரங்க அவங்க பையன், 3 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன மொட குடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க தெரியுமா? ஐயோ ஜவானே, நீ யாரையா பார்த்துட்டு என்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்க? அதை சொல்லிட்டேன். என்னது குடிச்சானா? நான் என்னடி பொய்யாடி சொல்றேன்? நாங்க கூட 5 10 கிடைக்க மாட்டேங்குதுன்னு அங்கிட்டு இங்கிட்டும் பொறுக்கிக்கிட்டு தீரோம். சைடிஸுக்கு கூட வழி இல்லாம அந்த பயலுக வறுத்த கோழி, அப்புறம் அது என்னமோ பிசாவா, அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி வச்சு திங்கிறானுங்க. அந்த மாதிரி நம்மடி வாங்கி தின்னுட்டு வரேன். ஏதோ இத்தனோண்டு கட்டிங் அடிச்சுட்டு வரேன். அதுக்கு என்னமோ ஆடுற, நான் சம்பாதிக்கிறேன்னு ஆடுற. நீ எதுவும் சம்பாதிக்கிற? நான் நினைச்சேன்னு வையே, ஒரு விசேஷ வீடு பிடிச்சேன்னு வையே, அம்பிட்டு தான் ஒரு பந்தல போட்டேன்னு வையே, நான் நீ 2 மாசம் சம்பாதிக்கிறத நான் ஒரே நாள்ல சம்பாதிச்சுட்டு போயிருவேன். கட்டுக்கு சிறுசு நாளைக்கு
குடிக்காரனா? யாரையும் பார்த்துட்டு நீ பேசாத. ஏடி, குடிச்சாலும் நான் தெளிவா இருப்பேன். யார் யாரு என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெளிவா இருப்பேன். வேறெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாங்க, அது கல்லுன்னு தெரியாம நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு புரியணும். புரியாம தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் அம்புட்டு கஷ்டங்க. வெளியே சொன்னா வெக்க கேடு. சொந்தம் பந்தம் ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை. இப்படித்தான் என் புருஷனோட சேர்ந்து என் வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அங்கே போனதுக்கு எல்லாரும் பந்தியில் உட்கார வச்சாங்க. சரி, அந்த மாதிரி நம்மளும் போய் சாப்பிடுவோமேனு பந்தியில் உட்காந்ததுக்கு உனக்கு என்ன சாப்பாட்டுக்கு அவசரம்? அங்கே எல்லாரும் வந்து பந்தியில் பெரிய பெரிய ஆளுங்க வந்து உட்காடுறாங்க. இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கு தான் இப்போ ரொம்ப அவசரமா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டாங்க. சாப்பாடு எடுத்து வாயில் வச்ச மனுஷன் அப்படியே இலைய மூடிவிட்டு வந்துட்டாரு. நான் அழுகையா போச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நம்ம நல்லா இருந்தால் நம்ம சொந்த பந்த வீட்டுக்கு போகணும். நல்லா இல்லைன்னா போவே கூடாது. காசு பணம் இருந்தால் தான் எந்த சொந்தமாக இருந்தாலும் மதிக்கும். காசு பணம் இல்லைன்னு வைங்க, நம்மள எச்சல் எடுக்கிறவங்கள விட கேவலமாக தான் பார்ப்பாங்க. கடவுளே, இப்பயுமா இருப்பாங்க ஆட்கள்? ஆமாங்க, அப்படித்தான். அப்பையிலேருந்து எனக்கு வைராக்கியம். என் புருஷனையும் சரி என் பையனையும் சரி எந்த வீட்டு விசேஷத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நானும் யார் வீட்டு விசேஷத்துக்கும் போகவும் மாட்டேன். ஒரு தடவை அசிங்கப்பட்டதே போதும். அதுவும் அந்த டைம்லலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்குன்னா பசியான பசி, இவருக்குன்னா பசியான பசி, அம்புட்டு பசி. சரி, விசேஷ வீட்டுக்கு போனால் வயிறார சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டோம்னா ஒரு நேரம் பசியை ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கிட்டு ஏதாவது ஒரு கவர் எதுவும் எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் சாப்பாடை வாங்கிட்டு வந்தோன்னா ராத்திரியை ஓட்டி விட்டு அடுத்த நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சா அடுத்த நாளைக்கு ஓட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்பிட்டு ஆசாசியாக போனோம். வேறு வீட்டு விசேஷத்துக்கு அப்புறம் நம்ம சொந்த பந்த வீட்டுக்கு தானே அப்படின்னு அந்த நேரத்தில் அப்படி பண்ணிவிட்டாங்க. அதுலேருந்து நான் ஒரு வேலைக்குன்னா விட மாட்டேன். எந்த வேலை கிடைச்சாலும் போயிடுவேன். காசு இருக்கிறவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு டிஃபனில் போட்டு கொடுக்கறது என்ன, அங்கே நின்று போட்டா எடு இங்கே நின்று போட்டா எடுன்னு சொல்கிறது என்ன, மொய்தாம்பளம் எழுதி கொடுக்கறது என்ன, எல்லாம் பண்ணாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. சும்மா வெறிக்க பார்த்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தோம். கவலைப்படாதீங்க, அதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதுக்கோசரமே உங்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்க. அந்த கடவுளை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இந்த மனுஷன் ஜெயிக்கணும். ஏன்னா என்னோட கனவு வந்து அப்போ வந்து நல்லா படிக்கணும், வேலை வெட்டிக்கு போகணும்னு அம்பிட்டு ஆசை. அந்த நேரத்தில் என் வீட்டில் கஷ்டம், அதனால என்னையை கட்டி கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம புருஷன் ஆசைப்படுறாப்படி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு பெருசாக காசு பணம் இல்லை, சொந்த பந்தமும் இல்லை. அப்படின்னும் போது தன் கையே தனக்கு உதவின்னு வாழணும்னு தான் என் புருஷனோட சந்தோஷத்தையும் அவரோட ஆசையும் என் கனவாக எடுத்துக்கிட்டு அந்த மனுஷனை திட்டுவே வைப்பேன். இருந்தாலும் நீ வேலைக்கு போய் கஷ்டப்படாதையா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்பட்டியும் பண்ணுறேன். அப்படியாவது இந்த அழகு போட்டியில் மட்டும் இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் எங்கள் கஷ்டமே போயிடும். இது வந்து அப்படியே விளம்பரத்துக்கெல்லாம் ஆள் எடுப்பாங்க அப்படி இப்படின்னாரு. அந்த மாதிரி மட்டும் செலக்ட் ஆகிட்டாருன்னா என் பாரமே குறைஞ்சி போயிருங்க. கவலையே படாதீங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கணவர் இந்த தடவை ஜெயிச்சுட்டு தான் வருவார். வாய் முழுக்க பதிக்கட்டுங்க. அது மட்டும் பழிச்சு அவர் நினைவாயிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஓய் மவனே, ஐயோ, பின்னாடி வாய பொழந்துகிட்டு இருக்க. ஈ கொசுன்னு ஏதாவது உள்ள போயிட்டு வந்துற போகுது. அவ்வளோ பெருசா வாய பொழந்துகிட்டு இருக்கா பாருடியே. ஐயோ, நெசமாவாயா? இது உண்மையா இல்ல கனவா? அடியே, இத்தனை வருஷம் நான் ஒரு ரூபாய்க்கு கூட துப்பு இல்லாதவன் அப்படி இப்படின்னு பாத்தியா? கோல்டு மெடலு, அவார்டு, 1,00,000 ரூபாய் பணத்தை தட்டி தூக்கிட்டோம்ல. ஐயோ, இது நெசமாவாயா? இது கனவா? நீ நிஜமானாலே நம்ப முடியலையா? என் புருஷன் ஜெயிச்சுட்டாப்படியா? அப்புறம் உன் புருஷனை சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டியா? இந்தா புட்டி, இந்தா 1,00,000 ரூபாய். யார் யாருக்கு கடன் அடைக்கணுமோ எல்லா கடனையும் அட. அப்புறம் இந்த ஹவுஸ் ஓனர் கூட நம்மள வீட்டை காலி பண்ணு வாடகை கட்டாம சொல்லிச்சுல, எம்புட்டி என்னன்னு பார்த்து கேட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நான் கூட என்னமோ நினைச்சேன், என்னடா இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் அந்த பொட்டி
போட்டி இந்த போட்டின்னு சொல்றானே போய் புழுவிக்கிட்டு தான் திரியறான் போல இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் புருஷன் சாதிச்சுட்டா அப்படி. நாங்கெல்லாம் அந்த காலத்திலே அப்படி நாங்கெல்லாம் சொன்னதை செய்வோம், செய்யறதான் சொல்வோம். பாத்தீங்களா, என் புருஷன் ஜெயிச்சுட்டா அப்படி. நானும் சொன்னேன்ல அவர் ஜெயிச்சிருவாருன்னு. இத போட்டோ எடுத்து அப்படியே பெருசா கட் அவுட் அடிச்சு வெளியே ஒட்ட போறேன். போறவங்க வரவங்க எல்லாரும் என் புருஷனை கேவலமா இலக்காரமா பேசுனவங்க முன்னாடி அடிச்சு ஒட்டுறேன் பாருங்க. நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுக்கு தான் ஆளை பத்தி எடை போடக்கூடாதுன்னு சொல்றது. பார்த்தல்ல, எப்ப பார்த்தாலும் என்னை திட்டுன, ஒரே நிமிஷத்துல தட்டி தூக்கிட்டோம்ல. யோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையா? சரி சரி, ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது. போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து கரைச்சு ஊத்து. ஆரத்தியை கரைச்சு ஊத்தி ஊருக்கே விருந்து வைக்கிற இரியா அன்னைக்கு. வாங்க தம்பி, என்னடா மாப்பிள்ளை எங்கடா கூட்டிக்கிட்டு போனேன்? நேரம் காலமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது இல்லையா? வேலைக்கு போன மனுஷன் உடம்பு அசதியா இருக்கும், அவர் பாட்டுக்கு வந்து படுப்பாருல்ல. நீ பாட்டுக்கு கூட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு திரியிற. நீ தான் எப்ப பார்த்தாலும் வேலை முடிஞ்சாலும் நேரம் காலமா வீட்டுக்கு வர மாட்டேன், அங்கிட்டு இங்கிட்டு சுத்திவிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு சுத்திரியா? இந்த மாமியார் கிழங்கு ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு தெரியுது. என்னமோ மாப்பிள்ளை என்னமோ வெளியே போய் போன அப்படியே கரைஞ்சு கீழே ஊத்திடுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. என்னமோ என் புருஷன் மட்டும் ஊரை சுத்துற மாதிரி. ஆனால் இந்த ஆளுக்கு எம்பிட்டு தான் அசிங்கப்பட்டாலும் இந்த ஆளுக்கு மண்டையில புத்தியே வந்து தொலையாது. எப்படி பேசுது மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, வெளியே அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவோன்னு பார்த்தேன். அப்புறம் மாப்பிள்ளை தான் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணுன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு. அப்புறம் தான் சரி பழம் வாங்கிட்டு வந்தாரு. என்னங்கத்த எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? இங்க என்ன திங்க கடாம இல்லாமையா இருக்குது? எல்லாம் வாங்கி போட்டு கிடக்குது, அதையே சாப்பிட முடியாம இருக்கு. இதை வேற நீங்க வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு எதுக்கு காசை சும்மா கறி பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க? இங்க இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, இருக்கும் போது எதுக்கு வாங்கிட்டு வந்து அழுகி போய் கீழே தான் தூக்கி வீசுவான். ஆனா காசு இருந்தா ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல. பாத்தியா, மாப்பிள்ளை 10 ரூபா செலவு பண்ணக்கூடாது. அதுவே மருமக வீட்டுல இருந்து சீர்சனத்தை கொண்டு வந்தா இது மட்டும் தான் கொடுத்தாங்களா, இன்னும் வேற எதுவும் கொடுக்காம வந்தாங்களான்னு கேட்பாளுங்க. என்னென்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க வர்ற ஆத்திரத்துக்கு. என் மாமியாரே மண்டே பொழந்து புள்ளம் போலதான் இருக்குது. இல்லத்த, என்னதான் இருந்தாலும் நானும் இங்க இருக்கிறேன், எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்காம இருந்தா எப்படி? பாத்தீங்களா என்ன மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுவும் உங்க வீடு தான், வேற யாரும் வீடு கிடையாது. ஃபுல்லா பேசாதீங்க. சொன்னாலே கேட்க மாட்டீங்க போங்க. நேத்தே பழம் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம், நீங்க தான் அது வேண்டாம் இது வேண்டான்ட்டீங்க. அதான் சரி இன்னைக்கு மச்சானை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். நீ அது வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம்லடா. மாப்பிள்ளைக்கே கஷ்டம், அந்த கஷ்டத்தோட கஷ்டமா இதெல்லாம் வாங்கிட்டு சொன்னா எங்கம்மா கேட்கறாரு? கேட்கவே மாட்டேங்கிறாரு. மருமகளே, இந்தா இதை போய் உள்ள வச்சுட்டு வந்தவங்களுக்கு சுடுதண்ணி காய வச்சல எடுத்து அதுல ஊத்தி வை. அவங்க கை கால் மூலம் கழுவிட்டு வரட்டும். நீ அதுக்கப்புறம் சோறு எடுத்து வை எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. மொத்த வேலையை நானே பண்றேன், நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டே இரு காலத்துக்கும். ஏன் மருமகளே, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடி பித்துக்கொழி மாதிரி நிக்கிற? சரிங்க அத்தை, இந்த தண்ணி எடுத்து ஊத்துறேன். அப்புறம் அங்க முட்டை வாங்கி வச்சிருக்கேன், அதை ஆம்லேட் போட்டுரு. அத்தை, ஏற்கனவே சாம்பார் வச்சிருக்குது, ரசம் வச்சு பொரியெல்லாம் பண்ணியிருக்கு. முட்டை இருந்தா நாளைக்கு குழம்புக்கு எதுவும் ஆகும். எல்லாத்தையும் ஒரே தான் வைக்கிறதுனா என்ன? என்னடி நீ சொல்ல சொல்ல எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? சொல்றதை செய்யு. என்னை பார்த்து அவளுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல. அவளை இரு, ஒரு பலூன்லயும் ஓரளவு தான் காத்து ஊதணும். அதுக்கு மேல காத்து ஊதுனா அதுவே வெடிச்சிடும். ஒரு நாள் சாது மிரண்ட காடு கொள்ளாதுன்ற கதையா வெடிக்க போறேன். அன்னைக்கு நீங்க எல்லாம் துண்டக்கணம் துணியக்கணம் ஊரை விட்டு ஓட போறீங்க. அடியே, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இவ என்ன ஆனா அவனும் பித்துக்குழி மாதிரி அப்படியே நிக்கிறா. ஷோ ஆண்டவனே. டேய், மாமா வந்திருக்காரு, நீ பாட்டு படுத்துட்டு இருக்க. எந்திரி முதல்ல. மச்சான் விடுங்க மச்சான், பையன் பாக்கட்டும். இதுல என்ன இருக்குது, நம்ம கை கால் மூலமா கழுவிட்டு வருவோம். இல்லங்க, நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்னது தப்பு. நீங்க முதல்ல எங்களை கூப்பிட்டீங்கன்னா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல. ஏ புருசு பேசியா அப்படியே நின்னுகிட்டு இருக்க? ஏ லூசு, போன் பேசிட்டு இருக்காருல்ல, எப்படி போய் நடுவுல இன்டராக்ட் பண்ணுவ? ஆமா இல்ல நீங்க செஞ்சது தப்பு. ஒண்ணு பஞ்சாயத்து பேச எங்களை கூப்பிட்டுருக்க கூடாது. கூப்பிட்டதுக்கு அப்ப எங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி தானே அர்த்தமாயி போச்சு. ஐயோ, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு போலையா. நம்மள வேற பார்த்தா திகுன்னு சினகொண்டு எரிய போறாரியா. அதை அப்படியே கட் பண்ணி நடுவுல பூந்துரியா. நம்மள இருக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம் நம்ம பொண்டாட்டிக்கு. தலைவரே. சரி, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், சரிங்களா? இதை பத்தி அப்புறமேட்டுக்கு நம்ம பேசுவோம். இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், சரிங்களா? வைக்கிறேன். வாங்க. என்ன தலைவரே, ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? என்னத்த பிஸி, ஒரு பஞ்சாயத்துக்கு போனோம், அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம், எல்லாரும் வந்திருக்கீங்க? யோ, உனக்கு அப்பைக்கு அப்ப கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? சொல்லியா? அடியே, எனக்கு பேஸ்மெண்ட் வீக்கடி, பில்டிங் தாண்டி ஸ்ட்ராங்கு.
வெளியே தான் வெறப்பா இருக்கேன். உள்ளுக்குள்ள அத்தனை போரும் நடந்துகிட்டு இருக்குடி. ஓ, நீ ஒரு ஆம்பளை சிங்கம், 10 பேர் வந்தாலும் புரட்டி எடுப்ப. என்னையா இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க? இப்படி உசுப்பேத்தியே நம்ம உடம்ப ரணகலமாக்காம விட மாட்டா போல இருக்கேவ. பேசுறியா இல்லையா? அப்புறம் தலைவரே, வேலையெல்லாம் எப்படி போகுது? விளக்கமாறு. என்னத்த சொல்ல சொன்னா என்னத்த சொல்றது? அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் ஐயோ, அடுத்தவர் அப்புறம்ன்றாரு. அப்புறமா தான் அதை பத்தி பேசியா? என்ன வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு? இந்த ஆளு பேச மாட்டான். வீட்டுல தான் இருக்காங்க. பையன் வெளியே போயிருக்கான், வீட்டம்மா உள்ள. ஓ அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? ஐயோ, சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களா, மோந்திங்களான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானே. இந்த சோடா புட்டிய வச்சுக்கிட்டு. இனிமேதான். நீங்க சாப்பிட்டீங்களா? எங்கங்க சாப்பாடு போடுறாங்க? ஒரு பஞ்சாயத்தை முடிச்சாதான் சாப்பாடுன்ட்டாங்க. ஐயோ, சொல்றதை தவிர சொல்லாதலாம் செய்யறானே. நம்மளே நடுவில் பூந்துட வேண்டிதான். தலைவரே, அவரு அதை இதுன்னு பேசுனதெல்லாம் போதும். நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். என்னம்மா? அடியே, நானே மெதுவா காதுல போடுறேன்டி, கொஞ்சம் புருடி. ஆமா, காதுல போடுறது லட்சணம் எனக்கு தெரியாது. குளிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, மோந்திங்களான்னு. தலைவரே, உங்களுக்கே தெரியும் எங்க பொண்ணு உமாவுக்கும் உங்க பையனுக்கும் என்ன இதுன்னு. என்ன இது? ஐயோ, இந்த ஆளு என்ன மீசக்காரன் டென்ஷன் ஆயிடுவான் போல இருக்கே. எக்கா, நீ பாட்டுக்கு என்னைய வாயை பேச விட்டுவிட்டு அப்படியே உக்காந்துருக்க. 2 பேரும் இதை வாயை துறங்க. அந்த மனுஷன் எதமா அதை பேசிக்கிட்டு இருக்கான், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அப்படியே உள்ளுக்குள்ள பயமா இருக்குடி. ஐயோ, சொல்லுங்க என்ன? அது 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 வந்து உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? அடங்கொய்யால, நம்மளும் ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சரியா போச்சு. இவங்களை பேச விட்டா சரிப்பட்டு வராது, நம்மளே பேச வேண்டியதான். தலைவரே, வீட்டம்மாவை கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா 2 பேத்தையும் வச்சு நாங்க பேசிடுவோம். இருங்க. தங்கம், தங்கம். அடடா, விசில் வரட்டும், இருங்க, சாப்பாடு போடுறேன். அதுக்குள்ள அவசரமா? தங்கம், இங்க வெளியே ஆள் வந்திருக்காங்க, வாமா. ஆளா? யாருன்னு தெரியலையே. இந்த வாரேன். இது என்ன குடும்பமே எந்திரிச்சு நிக்குது, நம்மளும் எந்திரிச்சு நிக்கணுமோ? என்னங்க, எதுக்கு வந்திருக்காங்க? எதுவும் தேவைன்னா 5 10 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அதுக்கு என்னைய கூப்பிடணுமா? 5 10 வரல, உங்ககிட்ட தான் பேசணுமா. உட்காரு. எனக்கு சமயக்கட்டுல ஊர்பட்ட வேலை இருக்கு. நான் என்ன சும்மாவா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? உட்காருன்றல, நீங்களும் உட்காருங்க. என்ன விஷயம் மாமா? சொல்லுங்க. அதான் என் மனைவி வந்தாதான் சொல்லவே. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், என் சின்ன பொண்ணு கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. எங்க பிள்ளைய கட்டிக்கிட்டு கடைசியில் எங்கள் குடியை கெடுக்கணும்னு பிள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பம் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டான். அதுவும் இல்லாமல் ஊரார் முன்னாடி அவங்களும் உங்கள் பையனும் விரும்புறதுன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் தம்பியும் உமாவை கட்டிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காப்படி. ஊரார் முன்னாடி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காமல் போனால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதுவும் இல்லாமல் பொட்ட பிள்ளை வாழ்க்கை வேற யாரும் வந்து கட்டிக்கவும் மாட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அவங்க கல்யாணத்தை பற்றி. இப்போ இவ்வளோ தூரம் விளாவரியா பேசுறீங்களே, என் பையன் கடத்திட்டு போனானா? இல்லை. கூட்டிக்கிட்டது ஓடுனானா? இல்லை. அப்புறம் எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு என் வீட்டு பையனை கேட்குறீங்க நீங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்கிட்ட வாயே திறக்க கூடாது, சரியா? கப்பு சுப்புன்னு மூளை முடுக்கல கிடக்கணும். ஊருக்காரவங்க வந்துட்டு அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்றீங்களே, என் பையனை அப்படியெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தா தானே சொல்லுவாங்க. என் பையன் தான் எந்த தப்புமே பண்ணலையே. இன்னத்துக்கும் உங்க வீட்டு மாப்பிள்ள தான் உங்க வீட்டு பொண்ணை கடத்திருக்கான் அப்படின்னும் போது அதை தான் தப்பா சொல்லுவாங்க தவிர என் பையனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுவும் இல்லாம சொன்னீங்களே என் பையன் வந்து வாக்கு கொடுத்தானே, அவன் சின்ன பையன், எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு ஒரு வெங்காயமும் புரியாது. 4 பேர் கண்ண கசகனாலே பாக்கெட்ல உள்ளதா அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வந்துருவான். அப்படியேப்பட்டவன் முன்னாடி நீங்களாம் அழுது புலம்பி இருப்பீங்க. அதனால சரி நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்குன்னு சின்ன பிள்ளை வார்த்தையை வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கேக்குறீங்க. என்ன தங்கம் இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் ஊர் முழுக்க அவங்க 2 பேரும் விரும்பி இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. விரும்பி இருக்காங்கன்றீங்க. என் பையன் சொன்னான், சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கும், ஆனா என் மனசுல உள்ளதை ஒரு நாளும் சொல்லல, ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அப்படி இப்படின்லாம் சொன்னான். அது இப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவங்க இன்னும் ஊருக்கு அங்க இங்கன்னு சுத்தினாங்களா? ஒன்றும் கிடையாதே. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதை சொல்லலாம்? தங்கம், பொம்பளை பிள்ளை வாழ்க்கை
கொஞ்சம் பார்த்து. இங்க பாருங்க, என் பையனுக்கு வசதியான குடும்பத்துல இருந்து சவரம் போட்டுட்டு வர குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுக்கணும்னு இருக்கோம். இப்படி ஒண்ணும் இல்லாத உங்க வீட்டுல பொண்ணு எடுத்து நாளை பின்ன என் பையனுக்கு என்ன இருக்குது? பாவி வீட்டில் இம்புட்டு சொத்து பத்து வச்சிருக்கிறா, போகும்போது என்ன தூக்கிட்டா போறா? சொத்தும் தான் சேரணும்னு என்னம்மா பேய அலையிறாங்க. பணத்தோட தான் சேரணும், குணத்தோட தான் சேரணும் போலயே. நட்டு தானே நாங்க போட்டு கட்டி கொடுக்கறோம். எங்க பிள்ளையோட சந்தோஷம் முக்கியன்றதுக்காக தான் இங்க வந்து உட்காந்து பேசுறோம். நட்டுனா எம்புட்டு? ஒரு 10 பவுனு. என்னது 10 பவுனா? என் பையனுக்கு நான் பாத்திருக்க குடும்பம் எம்பிட்டு பெரிய வசதி தெரியுமா? அந்த குடும்பத்துல எம்பிட்டு நகை நட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 10 பவுனு எந்த மூளைக்கு காணும்? 100 சவரன் போட்டு பொண்ணு எடுக்கிறதுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு 50 பேர் வருஷ கட்டி நிக்கிறாங்க. ஏங்க நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யாரும் சாகும்போது எதையும் தூக்கிட்டு போறது கிடையாது. வாழ்கிற காலத்தில் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை நரகமாலாம் இருக்கும். உங்களுக்கு நகை தானே வேணும், கூட குறைச்சலாம் ஒரு 20-30 கூட நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம். எங்கள் பொண்ணை எப்படியாவது கட்டி வச்சிருங்க, அவன் நம்பிக்கையோடு இருக்கா. 10 பவுனு இப்படி தூரம் நீயும் சொல்கிற. சரி, என் பையன் ஆசைப்படியே கட்டி வைக்கணும்னா உன் பொண்ணுக்கு குறைஞ்சபட்சம் 60-70 சவரனாவது போடணும். 70 சவரனா? எக்கா தங்க விற்கிற வேலை என்னன்னு தெரியுமா? 60-70ன்றாங்க. ஏம்மா நாங்கள் அம்பட்டு வசதி படைச்சவங்கலாம் கிடையாதும்மா. என் பிள்ளை சந்தோஷத்துக்காக தான் இங்கே வந்து நிற்கிறோம். கொஞ்சமாவது பார்த்து பேசுங்கம்மா. இங்கே யாரு அதுக்குன்னு என்னை அடிமட்டத்துக்கு கேட்க சொல்றீங்களோ? ஏம்மா உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், 50 சவரன் நாங்கள் எப்படியாவது போட்டுடுறோம்மா. என் பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். ஏற்கனவே வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி என் பிள்ளைய எல்லாருமே காலம் முழுக்க நீ கல்யாணம் ஆகாமல் கண்ணியாக தான் போய் சாவ அப்படின்னுலாம் பேசியிருக்காங்கம்மா. அப்படியெல்லாம் பேசின பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க. தயவு செஞ்சு வாழ்க்கை பிச்சை கொடுங்க. உங்க காலில் விழுறேன், என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை கொடுமா. வாழ்க்கை பிச்சை கொடு.